கொடுப்பான். இஸ்லாமுடைய நியதி அது. உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அல்லாஹ் கொடுத்ததை கொடு. அல்லாஹ் அதிகப்படுத்துவான், அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு சொல்கிறார், யா இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலே கூலிகள் உண்டு. அவர்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். மீண்டும் அல்லாஹ் ஜகாத்தை கொண்டு வருகிறார். வட்டி அடிப்பதற்கு 2,000 சமூகம் எடுத்தால் போதும், அந்த ஊரிலிருந்து, அந்த தெருவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம். அந்த 2ஐயும் அல்லாஹ் வட்டிக்கு இடையே இருக்கிறார். ஒன்று சதகா, ஒன்று ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜகாத் என்றால் என்ன தெரியாது. எப்படி ஜகாத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாதவர்களுக்கு, எந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது. ஏதோ 2.5%, ஏதோ ஒரு செல்வத்திலிருந்து பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா 2% எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம் முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், நல்லா கேட்டு, செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயும் செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயும் முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால், இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடைய வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி என்று நினைத்து போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார். இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல், அதற்கான முறையை அமைத்து, அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு, அந்த சமூகத்தில் தரமுள்ள ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரமுள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் நிலை வந்திருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரு மா பக்கிய மின் ரிபா. வட்டியை விடுங்கள், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை எட்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் ஃபஇன் லம் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால் ஃபதனு பிஹர்பின் மின் அல்லாஹ் வ ரசூலிஹ். சாதாரண வார்த்தை அல்ல, கேட்டிருக்கிற ஒரு பாடல். ஆனால் அதை உணர்ந்து பார்த்தால் நம்முடைய விரைவில் புரியும். நீங்கள் அல்லாஹ் உங்கள் தலைமுறை செய்ததற்கு பிறகும் வட்டியை நீங்கள் விடவில்லை என்றால், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போருக்கு தயாராக கொள்ளுங்கள். நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய எதிரிகள் இந்த உலகத்தில் தலைவர்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, அல்லாஹ் நாளை மறுமையில் அழைப்பான். அல்லாஹ் அவருடைய படையோடு போருக்கு தயாராகி விட்டார். வட்டி வாங்கியவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து போருக்கு தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹ்வோடு என்று. இப்படி போரிட முடியும். எதை கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க முடியும்? அல்லாஹ்வுடைய எதிரிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வை எப்படி சந்திக்க முடியும்? அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவர்களுக்கு முன்னால் நின்று எப்படி கண்ணியத்தோடு பதில் சொல்ல முடியும்? எப்படி வலதுகரத்துடைய ஏணிகளை பெற முடியும்? எப்படி சொர்க்கத்தை அல்லாஹ் இடத்திலே கேட்க முடியும்? நாளை மறுமையில் ஃபதனு பிஹர்பின் மின் அல்லாஹ் வ ரசூலிஹ், அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய ரசூலோடும் போருக்கு தயாராகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வட்டியுடைய எச்சரிக்கையுடைய வசனங்களை முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிக்கிறார்கள். சபிப்பவர்கள் யார் சபிப்பது? யார் சபிப்பது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சாபம் யாருக்கு? வட்டியை வாங்குபவருக்கு, யாருக்கு? வட்டியை கொடுப்பவருக்கு, யாருக்கு? வட்டிக்கு
கையெழுத்திடுபவருக்கு, எழுதுபவருக்கு, யாருக்கு? வட்டிக்கு சாட்சியாக இருப்பவருக்கு. இந்த 4 குற்றமும் ஒரே குற்றம் தான், வட்டியுடைய மரணம். இவர்கள் எல்லாரும் மீதும் நான் வட்டி கொடுக்கலங்க, நான் வட்டி வாங்கலங்க, வேற வழி இல்லாம வட்டி கொடுக்கிறேன் என்று சொன்னார். வேறு வழி இல்லாமல் வட்டிக்கு கையெழுத்திடுகிறேன் என்று சொன்னார். வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு சாட்சியாக என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்தனிபு ஸப்அல் முபிகாத், 7 பெரும்பாவங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். தெரியுமா? 7 பெரும்பாவங்கள் என்ன? நீங்க சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன். இந்த சபை முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கல்வியை தேட அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன என்றார். அந்த 7 பெரும்பாவங்களில் நாம் அறிந்த எல்லா பாவங்களும் நம்முடைய பார்வையில் பெரும்பாவங்கள் தான். அதில் உள்ள 2 பாவம், ஒன்று கொலை, பெரும்பாவமா இல்லையா? அதில் உள்ள சூனியம், பெரும்பாவமா இல்லையா? அதில் அந்த பெரும்பாவங்களை நாம் கணக்கிடாத ஒரு பெரும்பாவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திர்ஹம் ரிபா. அல்லாஹ் சஹீஹான ஒரு திர்ஹம் அளவு வட்டி. ஒரு திர்ஹம்னா ஒரு 15 ரூபா 18 ரூபா வச்சுக்கிறீங்களா? ஒரு 20 ரூபா வச்சுக்கோங்க. 20 ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தி கேளு. ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் அல்லாஹ்விடத்தில் 36 முறை ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம். வட்டிக்கு 73 வாசல்கள் உண்டு. அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை சூரிய வார்த்தையது. வட்டியுடைய 73 வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியார் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம். எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா? எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா? குறிப்பாக ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவருடைய நிலைமையை கொஞ்சம் கேட்பார். இங்க போய் கீழே காயப்படும் ஒரு பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க. இங்க இருக்கிற திருவள்ளுவர் ஏழை குடும்பங்கள், அந்த குப்பங்களை வாழ்றாங்கல்ல, குடிசைகளை வாழ்றாங்கல்ல, அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாரும் கேட்பாங்க. புதுக்கோட்டை உள்ள போய் அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம், அந்த ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்பாங்க. அந்த வட்டி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸை நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை அழைத்து சொன்னார்கள். அப்போது நரகத்தை பார்த்து, அந்த நரகத்திலே நரகத்துடைய ஒரு ஆற்றில் ரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது. அந்த ரத்த ஆற்றில் ஒருவர் நீந்திக் கொண்டே வந்தார். ஒரு மரக்கல்லை கொண்டு எரிந்து அவர் கரையை அடையும் பொழுது மீண்டும் துரத்தினார். மீண்டும் சென்றார் உள்ளே, மீண்டும் வந்தார். கல்லை கொண்டு எரியப்பட்டது, துரத்தப்பட்டது, மீண்டும் சென்றார். இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏன்? இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார். வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம். அந்த ரத்த ஆற்றில் நாளை வருகை வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையை நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு இந்த செல்வத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய முறைகளை எல்லாம் நமக்கு வழங்குகிறார். நபிமார்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்ததுடைய காரணத்தை அல்லாஹ் சொல்லும் போது
செல்வந்தவர்களுக்கு மட்டும் ஒதுக்கிவிடக் கூடாது, அது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களே உங்களுக்கு செல்வத்தை கொடுத்தேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அந்த செல்வந்தவர்கள் செல்வந்தவர்களாக ஆகி ஏழைகள் ஏழைகளாக மாறுவதுடைய அடிப்படை இந்த வட்டி. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தீன் இதை முழுவதுமாக தடை செய்கிறது. இதனுடைய சுவாச காற்றை சுவாசிப்பதை கூட அல்லாஹ்வுடைய மார்க்கம்